வணக்கம். வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவ பெருமானை வணங்குபவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். கண் திருஷ்டி, துஷ்ட சக்தியின் பாதிப்புகள், செய்வினை, மாந்திரிக ஏவல்கள் போன்றவை முற்றிலும் ஒழியும். நோய்கள் நீங்கும். சிவனின் அம்சமான பைரவர் காவல் தெய்வமாக இருக்கின்றார். பைரவரை வழிபட சிறந்த தினம் அஷ்டமி தினம். மற்ற நாட்களில் பைரவரை ராகு கால வேளையில் பூஜை செய்வோம். ஆனால் அஷ்டமி தினம் நாள் முழுவதும் பைரவரை வழிபட சிறந்த தினம். மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் விரும்பி செய்யப்படும் மாதமாக வைகாசி மாதம் இருக்கிறது. அதிலும் இந்த மாதம் வருகின்ற அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு, சக்தி வழிபாடு செய்வதால் நாம் விரும்பிய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். மேலும் இன்று கால பைரவர் வழிபாடு செய்வதால் சனி கிரக தோஷங்கள் நீங்கும். சிவனின் அருளும் நமக்கு கிடைக்கிறது. 6 வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடு செய்வதால் பொருளாதார தடை நீங்கும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கும். வருமானம் அதிகரிக்க துவங்கும். இன்று காலை முதல் மாலை வரை பைரவருக்கு விரதம் இருந்து மாலையில் அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு செவ்வரளிப்பூ மாலை சாற்றி செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவருக்குரிய மந்திரங்களை சொல்லி பைரவரை தியானித்து வணங்குவது சிறப்பு. இவ்வாறு வணங்குவதன் மூலம் நெடுநாட்களாக உங்களுக்கு வந்து சேராமல் இருந்த பணவரவுகள் கூடிய விரைவில் உங்களிடம் வந்து சேரும். உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும். வீட்டில் நிலவி வந்த பொருளாதார கஷ்டம் நீங்கும். மேலும் பாத சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடக்கும் ராசியினர் சனியினால் ஏற்படும் பாதகமான பலன்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும். உங்களையும் உங்கள் வீட்டையும் பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் நீங்கும். நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருக்கின்ற நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனநிறைவு உண்டாகும். வளர்ச்சியை கூட்டக்கூடிய வழிபாடு வளர்பிறை அஷ்டமி வழிபாடு. நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.